refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, Pana, welcoming Kalakavadi fans to RRR. திலக் போல வருமா? எக்ஸாக்ட்லி சார். எம்ஐ vs பிபிகேஎஸ் மேட்ச், இந்த மாதிரி சில மேட்சஸ் எல்லாம் பார்க்கறது தான் சார் ஒரு ஐபிஎல் ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு விஷுவல் ட்ரீட். அந்த மாதிரி ஒரு மேட்ச், அப்படிப்பட்ட ஒரு சேஸ் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க சார். பியூட்டிஃபுல். அதாவது ஒரு பேட்ஸ்மேனுக்கு கடைசி ஓவர்ல ஒரு அவுட்லெட்னா பாட்லெட். ஏன்னா அவர் கையில பாலை கொடுத்ததுமே 3 பேருக்கு இங்கே மெசேஜ் அனுப்பிச்சேன், முடிஞ்சது மேட்ச், கதை முடிஞ்சது. பாட்லெட் கையில பாலை நீங்க கொடுத்தீங்கன்னா எதை வேணா பாசிபிள்னு காமிப்பார் அவர் எதிர் டீம். அதனால அவர் எதிர் டீமு அவுட்லெட் அவர் தான். இங்க இது ஒரு பினிஷிங்கே ஒரு கலை. அது யாருக்குன்னா திலக் வர்மா. அது வர்ம கலை, திலக் வர்மாவுடைய கலை அது பினிஷ் பண்றதுன்றது. பிகாஸ் ஹி இஸ் அ கேம் ஃபைட்டர். அவரால் அடிக்க முடியாம போலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்பின்னு கொஞ்சம் கஷ்டப்படுவார். இருந்தாலும் லாஸ்ட் ஓவர் நீயா நானான்னு வந்துட்டா தோனி மாதிரி இஸ் ஜஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். அவர் அந்த மாதிரி பினிஷ் பண்றாரு. பாட்லெட் பற்றி உங்களுக்கு முதலே சொல்லி நான் மறந்துட போகுது. அந்த முதல் பால் போட்டு ஒரு ஃபுல் டாஸ்ல ஒரு 6 குத்தாரு பால் பெல் ஜாக்ஸுக்கு கொடுத்துட்டு ஒரு புன்னகை ஒண்ணு. அதை நீங்க பார்த்துட்டு தம்பி பாருங்க. போற்றுவார் போற்றலும் தோற்றுவார் தோற்றலும் போகட்டும் பாட்லெட்டுக்கே. என்ன ஒரு தெய்வீக புன்னகை. அது போறாதுன்னு சொல்லிட்டு அந்த புன்னகை அப்படியே எதிர் டீமுக்கு அப்படியே புன்முறுவலாய் சிரிப்பான்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு வித் பேக் ஃபுட்ல ஒரு 6, புல்லுல ஒரு 6 அப்படி கொடுத்து மேட்சை முடிச்சு எக்ஸ்ட்ராடினரி. சார் இன்னைக்கு வந்துட்டு நமந்தீர் வந்துட்டு ஒரு கேட்ச் விட்டாரு சார். அந்த கேட்சை பத்தி நான் மெயினா உங்ககிட்ட இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்லிப்ல அவர் விட்ட ஒரு கேட்ச். ஸோ அதை தான் நீங்க சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, நானும் நம்புறேன். ஆமா, கண்டிப்பா அது மேன் ஆஃப் த கேட்ச். கண்டிப்பா நீ மேட்ச் போயிருந்தா துவம்சம் பண்ணிருப்பாங்க. சரி தர்மாட்டி வந்துருக்காங்க. இல்ல நம்ம தீர்க்க வச்சிருப்பாங்க அவரை. ஏன்னா திருப்பி சொல்றேன், கேட்ச் ஒண்ணு வரும்போது இப்படி கை இருக்குன்னா நீங்க விஜிபி சில மாதிரி அப்படியே கை வச்சுக்கணும். நீங்க அப்படின்னீங்கன்னா ஓவர். இந்த எதுக்கு உண்டியல் குளிக்கிறாங்கன்னு தெரியல. பால் கிட்டக்க வரும்போது ரிஸ்ட் இப்படி பண்ணீங்கன்னா கையை விட்டு போயிடும். அந்த ஜர்க் இருக்கவே கூடாது. உங்க விஷனும் மாறும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கரெக்டா சிம்பிளஸ்ட் கேட்ச் ஃபார் ஸ்லிப் ரெகுலேஷன் கேட்ச் வரும்போது இப்படி பிடிச்சிருந்தாருன்னா அதாவது அதை பிடிச்சிடலாம். கரெக்டா கிட்ட வச்சு இப்படின்னாரு பட்டு போச்சு. எவ்வளோ ப்ரொஃபஷனல் என்னோட கேட்ச் ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிருக்கும். ஸோ அவங்க யாராவது உங்க ஃபீல்டிங் கோச் தயவுசெய்து சொல்லுங்க, கையை தயவுசெய்து ஆட்ட சொல்லாதீங்க. கேட்ச் வரும்போது இந்த உடம்பு ஆடுறது, கீழே உட்காடுறது, அதுக்கப்புறம் சாதாரணமா கீழே இறங்குற கேட்ச் ஆஸ்திரேலியன் சைடில் எப்படி பிடிக்கிறன்றது, இது எதுவுமே லைக் கிடையாது நம்ம கேட்ச். ஸோ ரொம்ப சிம்பிளஸ்ட் கேட்சை ஃப்ளோர் பண்ணி கேட்சை மட்டும் இல்லை மேட்சே விட்டாரு. கேட்ச் மூச்சுன்னு தச்சிருப்பாங்க எல்லாரும் விட்டுருந்தாருன்னா. அண்ட் பிரப்சிம்ரன் சிங் பத்தி கேட்கணும்னா சார், ஒரு இவ்வளோ ஒரு என்ன சொல்றது சார், ஒரு இந்தியாவுக்கு விளையாடுற ஒரு பிளேயர்லாம் கிடையாது. நான் ஒரு யங்கான பிளேயர் தான். பிரியான்ஷ் ஆர்யாலாம் பார்த்தீங்கன்னா வெரி யங். ஸோ இந்த ஒரு இதுல கேலிபர்ல அவங்க ஆடுற ஷாட்ஸோ இல்ல அவங்க ஆடுற கான்ஃபிடன்ஸோ அகேன்ஸ்ட் த லைக்ஸ் ஆஃப் பும்ரா அண்ட் அதர் பிளேயர்ஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஆடுறாங்க. அவ்வளோ சூப்பர்பா இருக்கும் சார் பார்க்கறதுக்கு. வெரி விஷுவல் ட்ரீட் சார். கரெக்ட். ரொம்ப பிடிச்சது பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப்சிம்ரன் 2 பேருமே. அவங்க ஹெல்மெட் போட்டுன்னு பேட்டிங் ஆடுறாங்க. ஆனா ஓடி வர போறதும் ஹெல்மெட் அண்ட் வைசர் போட்டுன்னு தான் வராங்கன்ற மாதிரி தான் மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. நீ யாரா வேணாரு, அது ஓவர் பிச்சுன்னா பும்ராவுடைய ஓவர் பிச்சா இருக்கட்டும், ஆர்ச்சருடைய ஓவர் பிச்சா இருக்கட்டும், எவனோட ஓவர் பிச்சா இருந்தாலும் அடிப்பேன். நீ ஷார்ட் போட்டியானா எவன் போட்டாலும் அடிப்பேன்ட்டு அந்த மாதிரி. பட் இன்னைக்கு ஸோ அந்த மாதிரி அடிக்கிறது அந்த மெயின் மேட்ருக்கு வர. இன்னைக்கு என்ன ஒரு மேட்சிங் நடந்து போறீங்கன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அது நடந்ததா பிளஸ் இவருக்கு நீங்க லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கியிருந்தா கோடீஸ்வரன் இருப்பார் பிரப்சிம்ரன். திருப்பி ஒரு காட்டன் போல்டுவார், வாஷ் ஒரு காட்டன் போல்டு வர விட்டார் இல்லையா? அது ஒரு பக்கம். பட் இன்னைக்கு நீங்க ஒரு அப்சர்வேஷன் பண்ணிருந்தீங்கன்னா பாலா 4-5 பேரு ஜஸ்ட் அவுட் ஆஃப் பிளேயிங் பால் ஆட போயிட்டு போல்ட் ஆனாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு சாதாரணமா போடுற பால். இங்க யாரு நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் பாய்ஸ் ஆடும் போது எடுத்தாரு விக்கெட், 4 விக்கெட். யார் நம்ம ஷர்னூல் தாக்கூர். அதுக்கப்புறம் முழிச்சுட்டு போன ஜென்ம ஞாபகம் ஏய் நம்ம போலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவனேஸ்வர் குமாரன் ஹர்திக் பாண்டியா போடுற மாதிரி ஜஸ்ட் டாப்பிங் ஆன் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த் இருக்கு பாத்தீங்களா? அங்க ஏதோ ஒரு மந்திரிச்ச ஸ்பாட் ஒன்று இருக்கு. உள்பக்கம் ஆடுறதுக்குள்ள ஆஃப் ஸ்டம்ப் போயிடுச்சு. நீங்க பார்த்து நிறைய பேர் போல்டு. பிரியான்ஷ் ஆர்யா ஃப்ரண்ட்ல போய் தீபக் சாருக்கு போல்டு. அந்த ராஜ் பவா அவர் போலிங்ல போல்டு.
ஸோ யாரு போட்டாலுமே ஜஸ்ட் அவுட் ஆஃப் லெங்க்ல ஒரு ஒரு கிங் சை போல்ட் எங்க இருந்தாங்க அந்த இடத்த இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஒரு ஷர்துல் தாக்கூர் 1000 ரன்ஸ் கொடுக்குறது வந்து திடீர்னு விக்கெட்ஸ்ல இருக்காரு. அப்போ அந்த ஸ்பாட்ல ஏதோ ஒன்று இருக்குன்றது புரிஞ்சுட்டு இங்க சஷாங்க் சிங் ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் பிளேயரே சின்ன ஆப்பரன்ஸ். அப்போ சஷாங்க கொண்டு டக்குன்னு 2 மெயின் விக்கெட் எடுத்தார். ஐ திங்க் SRH நினைக்கிறேன். அப்போ சஷாங்க் மாதிரி ஒரு போலரை கொண்டு வந்து அந்த அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கோம் நம்ம இவர் ஷேர் செய்யர். எனக்கு ஷேர் செய்யறது புரியாத புதிர் ஒன்று என்னன்னா, இப்போ நீங்க அடிக்கடி கேட்பீங்க சார் இந்த சிஎஸ்கேயா இருக்கட்டும் மும்பையா இருக்கட்டும், இந்த ட்ரெண்ட் சம்டைம்ஸ் பார்த்தா தடன்னு மேல போயிருப்பாங்க, திடீர்னு கீழே வருவாங்க. ரொம்ப பாதாளத்துக்கு போயிட்டு இருக்க திடீர்னு செகண்ட் ஹாஃப்ல மேல வருவாங்கன்னு. இது பஞ்சாப் கிங்ஸும் ஆகுது. தப்ப மேல போயிட்டு அங்கேயிருந்து கீழே வராங்க. கேப்டன்சியும் அதே மாதிரி கீழே வருதுன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது வந்து ஸ்டே செய்யற அது ஒரு தனியா ஒரு டாக்டரேட் வாங்கிடுறாரு. போன தடவை சாரல் கையில பந்தய காட்டல, இந்த தடவை எப்போ 16வது ஓவர் அதுவும் 20 ரன் என்ஜாய் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு அந்த பவுண்டரியில நின்று நீ போறியா அப்படி பைனாகுலர்ஸ்ல பார்த்து மெதுவா அவனை போட்டு சொல்றேன் பாட்லெட் நீ வா, கண்டிப்பா வந்து திலக் வர்மாவுக்கு வந்து தேவையில்லாத அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மின்லாம் பேசுறாங்க, நீ வந்து சரி பண்ணு அப்படின்ட்டு பாட்லெட்டை கொடுத்து கட்சி முடிஞ்சது. அவருடைய கேப்டன்சிக்கு என்ன ஆச்சுன்னு புரியல, திடீர்னு அவர் இப்படி பண்ணிருக்கு. சார் ஷர்துல் தாக்கூர் பத்தி நீங்க சொன்னீங்க சார் இன் பிரீஃப். பட் எனக்கு என்ன நான் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஷர்துல் தாக்கூரோட விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலா அவர் வந்துட்டு அந்த பேஸை ஷஃபிள் பண்ணி போட்டது எல்லாமே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் எரா மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் ஸ்பெல்ஸ். எவ்ரி 10 மேட்சஸ் கூட மாதிரி போடுவார். அந்த மேட்ச் இன்னைக்கு தான். இப்போ இதை நம்பி நீங்க அடுத்தது கையில பாலை கொடுத்தீங்க, அதோட மேட்சை கையில கொடுத்த மாதிரி ஆயிடும். அது அவர் அந்த மாதிரி அந்த கிறிஸ்டிகான திட்டினே இருப்பார், இன்னும் ஆடுறான்னு சொல்ல, இன்னும் போடுறான்னு சொல்லன்னு. அது மாதிரி ரொம்ப பேடு. இன்னைக்கு இன்னமோ தெரியல அவருக்கு ஏதோ பூர்வ ஜென்ம ஞாபகம் ஏதோ வந்து நீங்க எல்லாம் போட்டாரு போலி. கண்டிப்பா அவர் தான் அவருக்கு மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு, டவுட்டே கிடையாது. போலிங் டெட்லி 4 விக்கெட் சமத்தியா போட்டார். அவரை பார்த்து இந்த பாவாகுவா எல்லாம் நல்லா போட ஆரம்பிச்சாங்க. சார் பும்ரா வந்து ஒரு குட் லென்த்ல போட்டாரு அப்படின்னா வந்து இந்த பிரப்சிம்ரன் சிங் அப்புறம் வந்துட்டு நம்ம இவர் பிரியான்ஷ்லாம் வந்து அதை 4க்கு ஸ்ட்ரெயிட்டா கவர்ஸ் மேல அடிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து கிளைட் பண்ணி ஃபைன் லெக்ல தட்டி விட்டுறாங்க, ஈஸியா பவுண்டரி போயிருது அவரோட பேஸ்க்கு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கம்பேக் கொடுத்து உடனே வந்து அவருடைய டிப்பிங் யார்கர்ஸை போடுறாரு. அது அட்லீஸ்ட் வந்து ஃபுல்லிஷா போடும்போதாவது வந்து இது பும்ரா யார்கரே போடுவாங்க கூட ஐயோ இவர் யார்கர் போடுவாருன்ற பயத்துல கூட அவர் ஃபுல்லிஷா போடும்போது அழிக்க மாட்டேங்கிறாங்க யாரும் பயத்துல. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. அவரோட ஓவர்ஸே இப்படிதான் போகுது, ஒரு பவுண்டரி போவோம், ஒரு சிங்கிள் போவோம், டபுள் இருக்கு. பட் ஆனா இந்த விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் ஃப்ரம் பும்ரா. என்ன சார் பண்ணணும்? முன்ன வந்து இந்த லுங்கிங்கடி போடுற மாதிரி ஸ்லோ ரன் வந்து பேட்டிங் ஆடி முடிச்சப்பறம் கரெக்டா பேட்டு கீழே போகும்ல, அதே டைப்ல அந்த ஆஃப் ஃபாஸ்டிஷ் ஆஃப் பிரேக் இருக்கு, மச் ஸ்லோவர் தென் இஸ் ரெகுலர் ஃபாஸ்ட் bowling. அதை கரெக்டா ஆன் த மிடில் ஸ்டம்ப் வந்து அடிக்கவா நிறைய எடுத்துட்டு இருப்பார் போல்டு முன்ன. அந்த டெலிவரிஸ் கரெக்டா வரமாட்டேன்றது லைன் இல்லைங்க. இப்போ அது ஒன்று லேக்கிங்கா இருக்கு. இப்போ நான் பார்த்தேன். பிளஸ் அப்கோர்ஸ் நம்மளே சொல்லலாம் இருக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ்ல இப்போ நீங்க கேப்டன்சி பாடனை வேற டம்ப் பண்ணீங்கன்னா அவரு அப்படியே பாவம் அந்த ஸ்லிப்ல கேட்ச் விட்டார் பார்த்தீங்களா, நம்ம என்ன விட்டும்போது ரொம்ப எங்கேயே செல்லும் இந்த பாதை மாதிரி ஜாலியாக அப்படி போயின்னு இருக்காரு சச்சினே. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது போறோம். இந்த டீம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், வந்தாச்சு அவ்வளவுதான். சம்டைம்ஸ் என்னோட இன்டர்வியூ வந்துட்டு போடுங்க வந்தாச்சு போகாதேன்னு சொன்னாங்க, முதல்லயே வந்துட்டோம் இனிமே என்ன பண்ண முடியும் போடுங்க அப்படின்ற மாதிரி விரக்தியில் அப்படி போயிருக்காரு. சார் இந்த லாஸ்ட்ல ஜேவியர் பாட்லெட் அப்புறம் இந்த விஷ்ணு வினோத் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அடிக்கல அப்படின்னா ஆக்சுவலா அந்த 200ம் வந்திருக்காது. ஏன்னா வந்துட்டு மும்பை கேம் இன் டு த கேம் வெரி வெல். நல்ல விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப கர்டைல் பண்ணிட்டாங்க. அந்த ஓப்பனர்ஸ் 2 பேர் அடிச்ச அடியை வந்து அப்படியே மத்தவங்கலாம் வச்சு இவங்க வந்து நிறுத்திட்டாங்க. ஒமர் சாயோட பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ஒமர் சாய் வந்து இன்னைக்கு அடிச்ச அடி வந்து அந்த 4 6ஆ இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு மேட்ச் சேவிங் இன்னிங்ஸா ஆக்சுவலா அவங்களுக்கு அமைஞ்சிருந்துருச்சு அப்படின்னா அது இதுவா தான் இருந்திருக்கும் இன்னைக்கு. பட் தட் வாஸ் நாட் இனஃப். 200 வாஸ் நாட் இனஃப் ஆன் திஸ் பிட்ச். நாட் இனஃப் ஃபார் திஸ் பிட்ச். அஸ்மாத் நீங்க சொல்றவர் வந்து அவர் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆஃப்டர் டோஸ் 6 அடிக்கிறதுல இந்த யசன்கா மாதிரி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். பட் இவங்க அதிகம் போடுறாங்க. ஒரு 2 பால் கண்டெயின் பண்ண வச்சு பேக் ஃபுட் எல்லாம் போட்டு கண்டெயின் பண்ணா திருப்பி அதிகம் போடுறாங்க அக்ராஸ் அடிக்கிறதுக்கு. அதுல கரெக்ட் நீங்க சொல்றது. அந்த கம்ப்ளீட்டா முதல்ல பிரப்சும் ஓரளவுக்கு ஆடிட்டு அப்புறம் ரன்ஸ் வராத இந்த ஸ்டேஜ்ல அஸ்மத் வந்து நல்லா பெப்பப் பண்ணிட்டார் ப்ரொசீடிங்ஸ். இல்லாட்டா அவருக்கு 200 கிராஸ் ஆயிருக்காது. ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் நாக்ஸ் அவர் வந்து கலெக்டர் டெஃபினட்டா. சார் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ரன் ரேட் ப்ரெஷர் இருந்துட்டே இருந்துச்சு சார் இன்னைக்கு மேட்ச்ல.
பட் அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்க்கும்போது, ரோஹித் சர்மா இந்த சீசன்ல வந்து ஆக்சுவலா நெறைய மேட்சஸே விளையாடல. ஹவ் கிரேட் ஹி இஸ் அ பேட்ஸ்மேன்ன்றது உலகத்துக்கே தெரியும். பட் ஆனா வந்து இந்த சீசன் கொஞ்சம் அந்த இன்ஜுரி கன்சர்ன் அதெல்லாம் வச்சு திரும்பவும் மறுபடியும் வந்து அவர் ஃப்ரேக்குள்ள வரும்போது, இஸ் நாட் அட் ஹிஸ் லெவல் பெஸ்ட். ஓரளவுக்கு ஆ. ஆடுறாரு. பட் நெறைய பால்ஸ் கன்சியூம் பண்ற மாரி இருந்துச்சு. ஹவ் டு யூ சீ ஹிஸ் இன்னிங்ஸ் டுடே? 26 ஆ. பால்ஸ்ல ஒரு 25 ரன்ஸ் அடிச்சாரு. ஹி ஃபைண்ட் இட் வெரி ஸ்ட்ரக்லிங். ஆமாமா. ரோஹித் சர்மா வில் நெவர் ஈவன் ட்ரீம் ஆஃப் ரிமெம்பரிங் திஸ் இன்னிங்ஸ். ரொம்ப புவர் நாக் இது. அண்ட் சஹலுக்கு ஒரு சாதாரண பால் தான். அவர் பாட்டுக்கு இப்படி ஆடுறாரு, கொஞ்சம் பேட்ட பீட் பண்ணி ஒரு லெக் பிரேக் போச்சு. ஒரு பயங்கர பால்லாம் இல்ல அது. ஓகே. அட்லீஸ்ட் இன்னைக்கு இவரு ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆன பாலாவது கண்டிப்பா காலர் தூக்கி விடுக்கலாம். ஷர்துல் தாக்கூர் உள்ள வராம இருந்து திடீர்னு வெளில போயிடுச்சு. பியூட்டிஃபுல்லா பேட் எலிவேட் பண்ணி. அதுவாவது சொல்லலாம். சரி, ரோஹித் சர்மாக்கு நான் ஒன்று பார்த்துருக்கேன். எப்பவுமே நான் அந்த வேர்ல்ட் கப்லாம் கூட சொல்லுவேன். அவருக்கு சஞ்சீவ் சாம்சனுக்குலாம் இல்ல. வந்த உடனே அழகா ஒரு ஃபுல் பிளேடட் ஸ்கொயர் கட்டுக்கோ, ஒரு ஃபுல் பிளேடட் புல், ஒரு சூப்பர் ஃபிளிக்கு, கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறதுக்கு நல்ல அழகா இந்த மிடில்ல இந்த 4 ஸ்ட்ரோக்ல ஏதாவது ஒன்று படணும் ஃபர்ஸ்ட். அது பட்டுச்சுன்னா அவரோட கலரே வேற. அது படாம டைட்டா போட்டுன்னு அவங்க அடிக்க அடிக்க ஜஸ்ட் பால் லா பாய் 1 பவுன்ஸ் எல்லாம் 4 போச்சுன்னா அவங்களுக்கு பொறுமை போய் ராங்கா தான் ஆடுவாங்க. அது இன்னைக்கு ரோஹித் சர்மா அந்த அந்த குரூவ்ல நீ மாட்டிக்கிறார். அந்த மாதிரிதான். ஸோ சஹல் உங்க எல்லா பவுலர்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பாட்லெட் வந்து டோனர் லிஸ்ட்ல வந்து எப்படி வந்து நம்ம சேரிட்டிக்கு வந்து பிரீத்தி சிந்தா ரொம்ப 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 ஃபேமஸ், பேர் போனவங்களும் இன்டர்நேஷனலா நம்ம அன்னதானம் எல்லாம் பண்ணுவாங்களாம். இவர் அன்னதானம் பண்ணிக்கிறார் நம்ம பாட்லெட். அதெல்லாம் கேட்ச் பிடிப்பாருன்னு சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி ரன்னை வாரி வாரி கொடுக்குறது. இந்த சிரிப்பு ஸ்மைல் ஒன்று பண்ணாரு பாருங்க. வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். ஏன் எதை பண்ணந்தோம், எதை எடுத்துன்னு போக போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணார் அந்த சிக்ஸ் கொடுத்துட்டு. அதுலயே அவர் சொல்லிட்டார், இது மாதிரி இன்னும் பல சிக்ஸர்கள் வருது, காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். சார் 2 லெஃப்டீஸ் வந்து இன்னைக்கு மேட்ச வந்து அப்படி கையில எடுத்துட்டு போனாங்க. ஒண்ணு ரயன் ரிக்கல்டன் அண்ட் திலக் வர்மா. திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா ரயன் ரிக்கல்டன் வந்து ஒரு எண்டுல நம்ம ரோஹித் சர்மா வந்து என்னதான் வந்து ரன்ஸே இது பண்ணாலும் கூட, ரன்ன பால் ஆடிட்டு இருந்தா கூட, அத மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 10 ரன்ஸ் ஓவர் மேட்ச் ஃபுல்லா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட ஆல்மோஸ்ட் 9 அண்ட் 9 1/2. அது காரணம் ஃபுல்லா ரயன் ரிக்கல்டன் சார். ஸ்டார்டிங்ல அவர் அடிச்ச அடி. ஸோ வாக் அஸ் த்ரூ ஹிஸ். ரயன் ரிக்கல்டனுக்கு வந்து குவிண்டன் டிகாக் மாதிரி தான். ஒரு 2 பால் நீங்க கண்டெய்ன்லாம் பண்ணீங்கன்னா அடுத்த பால் ரெடியா இருக்கலாம் சிக்ஸ். அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து டெலிவரிஸ் வேஸ்டே பண்ணக்கூடாது. நம்ம ரேஷியோ கரெக்டா இருக்கணும். நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ் அண்ட் இதுக்கு அடிக்கிறதுக்குன்றது மைண்ட்ல வச்சுன்னு அடிப்பாரு. அண்ட் புல் வெரி வெரி ஸ்ட்ராங். ஆஃப் மிடில் எங்க போட்டாலும் மிடில் ஒரு சிக்ஸ் ஷூர். அவர் வேஸ்ட் பண்ண மாட்டார். பட் இதுல என்ன ஆகி போச்சு, அவர் ஏகப்பட்ட பால்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணதுனால முதல் 3 ஓவர்ல ரோஹித் சர்மா ஸ்ட்ரைக்கே வரல. அது ஒன் மோர் ரீசன் ரோஹித் சர்மா நீ ஃபிளாப் ஆகிறதுக்கு. எஸ், எஸ். சார் திலக் வர்மா சார், அந்த மனுஷன் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஏதோ போன மேட்ச்ல ஒரு செஞ்சுரியும், அதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஒரு டபுள் செஞ்சுரியும் போட்டுட்டு அந்த ஒரு ஃப்ளோல இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் எப்படி அடிப்பாரோ அது மாதிரி விளையாடினார் சார் இன்னைக்கு. அதாவது இந்த மேட்ச் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு மும்பை ஜெயிச்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த ஃப்ரம் தேர் டு ஹியர் அப்படின்னா அதுக்கு டெஃபினெட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வில் கோ டு திலக் வர்மா. எப்படி இருந்துச்சு சார் ஒரு இன்னிங்ஸ்? நீங்க எப்படி என்ஜாய் பண்ணி? ஆமா, திலக் வர்மாவுக்கு வந்து ஸ்பின் டைட்டா போட்டா இம்மீடியட்லி ரிவர்ஸ் ஸ்வீப். நீ வேணா பாருங்க, ரிவர்ஸ் ஸ்வீப்ல நான் உன்னை கில் பண்ணணும் அந்த ஸ்பின்னர் அப்படின்ட்டு அதுல இறங்குவேன். புல்லு வெரி வெரி ஸ்ட்ராங். ஃபாஸ்ட் பவுலர் ஷார்ட்டா நீங்க போட்டீங்கன்னா உள்ள அவர் வரும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாம் பவுன்ஸ் பண்ணாருன்னா தேங்க்யூ அன்னைக்கு செஞ்சுரி. அந்த மாதிரி பிளேயரு. அண்ட் கடைசியில பாருங்க, புல்லு ஒரு சிக்ஸ் ஷார்ட்டா போட்ட அவுட் சைட் ஆப்ஷமா அப்படியே பேக் ஃபுட்ல சிக்ஸ் கவர்ஸ் மேல. ஸோ இவ்வளோ வெரைட்டி இருக்கு அவருக்கு. வந்து நீங்க 2 எண்டும் இன் டேண்டம் ஸ்பின் போட்டு நேரடியா நீங்க போட்டீங்கன்னா அப்ப சான்ஸ் இருக்கு. பட் இவங்களுக்கு சகல தவிர பெருசா ஒண்ணுமே இல்லை ஸ்பின் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு வந்து மும்பைக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ற மாதிரி ஒரு போலர் போடல. ஆர்கோ யான்சன் வந்து அவர் வந்து ரன்னை காணும். அவரு டவுனர் லிஸ்ட்ல ஃபைட்டு பாட்லெட்டோட நான் முந்திக்கிறேன் அப்படின்னு அவர் 55 ரன் 4 ஓவர்ல. அவரெல்லாம் கேட்சே விட மாட்டாரு. இன்னைக்கு ஒரு கேட்ச் விட்டாரு. அந்த கேட்ச்லாம் சால்ட்டா பிடிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டர், அவ்வளவு பெரிய ஃபீல்டர். இந்த கேட்ச் அவர் விட்டதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சார் ஷெர்ஃபான் ரூதர்ஃபோர்டு வந்து இந்த மாதிரி மேட்சஸ்லாம் வந்து ஒரு டென்ஷனை ஈஸ் அவுட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா இருப்பாரு சார். ஆனா இன்னைக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனா அவர் மாறிட்டாரு. அவர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கன்வெர்ட் பண்ணுவார். சரி கொஞ்ச நேரம் ஆகும், செட்டில் ஆகும், ஒரு 5 பால் 4 பால் எடுப்பாருன்னு பார்த்தா அவருக்குன்னு தேடி வந்த பாலெல்லாம் கொஞ்சம் நல்ல பாலாவும் போட்டாங்க. பட் அவர் அது வந்துட்டு இந்த ரொட்டேஷன் மேட்டர்லயே ஓடிட்டார் வண்டியை. திலக் வர்மா இந்த அடி அடிக்கும் போது இந்த உலகமே அவரை வியந்து பார்க்கும்போது நான் எதுக்கு தொந்தரவா நடுவுல அப்படின்ற மாதிரி அவர் வந்து டென்ஷன் அதிகப்பட்டு சார். ஆமா,
டென்ஷன் ஈஸோட் பண்ணிட்டாரு எதிர் டீம். அதாவது அந்த 16வது ஒரு கொடுத்தாரு, ஜாலியா அவர் விட்டாரு, ஒரு 6 செம 6 விட்டாரு. பட் ரூதர் ஃபோர்டுக்கு என்னன்னா டவுன் த லெக் சைடு யாராவது மூலையெல்லாம் போட்டே இருக்கணும். பவுன்சர் எல்லாம் போட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேடியம்ல போய் விழும். அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவுட் சைட் ஆஸ்ட்ரம் ஸ்கொயர் கேட்டுக்கும் போட்டீங்கன்னா கலக்கினே இருப்பார். யார்கர் லைக் போட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு வந்து கோவம் அப்படியே ஷூவே வரும் ஒரு கோவம். அது அவருக்கு அடிக்கவே வராது. என்ன அது அதெல்லாம் ஒரு கோவத்தை இப்படி அடிச்சு கத்தி லாங் ஆஃப்ல அவுட்டு. ஸோ எல்லாருக்கும் தான் நீங்க உங்களுக்கு எது பெரிய சேலஞ்சோ அந்த பாலை போடும்போது அதை கவுண்டர் பண்ணணும். அங்கதான் திலக் வர்மா ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட். அவருக்கு ஸ்பின் எடுத்த உடனே ஆடுறது கஷ்டம் தான். பட் அதுலயும் he try his best to counter that. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திலக் வர்மாட்ட. தனக்கு பாருங்க பாகிஸ்தான் T20 அந்த ஃபைனல்ஸ்ல கூட ராஃப் அடிக்கல. ராஃப் அடிச்சது ஒரு பெருமையா சொல்ல முடியாதுன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் முதல்ல ஒரு சின்ன பை கூட வச்சிடும். பட் இருந்தாலும் கடைசி ஓவர் டென்ஷன் ஒன்று இருக்குல்ல பினிஷிங்கு, அது வந்து கைவந்த கலை. ஸோ தட்ஸ் வை ஐ ட்ரைங் ஸ்லோலி பிகமிங் தி லெஃப்ட் ஹேண்டட் தோனி. லாஸ்ட் ஓவர் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன்ட்டு. அதனால திலக் வர்மா has gone to that category where even if the pitch is challenging or if the bowling is a real challenge for hitting, he will surely try, he will improvise. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் திலக் வர்மா. சார் மும்பை இந்தியன்ஸ் இந்த இந்த டோர்னமெண்ட்ல வந்து இது வரைக்கும் ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல 3 மேட்ச் வந்து 200+ ரன்ஸை சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க சார். ஸோ ஸ்டில் மும்பை இந்தியன்ஸோட அந்த பவர் பேட்டிங் ஹவுஸ் அப்படின்றது வந்து இன்னுமே அங்கேயே தான் இருக்குது. பட் அந்த பவுலிங் அவங்கள லெட் டவுன் பண்ற மாதிரி நிறைய இடங்கள்ல போயிட்டே இருக்கிறனால இந்த சீசன்ல வந்துட்டு மெயின்லி தேர் டிபெண்ட் ஆல்வேஸ் ஆன் பும்ரா. அந்த பும்ராவே ஒரு பிரச்சனையில இருந்தா நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பவுலிங் ப்ராப்ளம்னால இந்த மாதிரி நிலைமை இருக்கிறாங்க. அவங்களுக்கு போலிங் மேட்டர் ஆஃப் வரி தான். அது ஸ்பின் எல்லாம் சரியா செட் ஆகல அவங்களுக்கு. சாண்ட்னர் இருந்தபோதாவது கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களுக்கு செட் ஆகல. பேட்டிங்ல மும்பை வந்து ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க 2 பேர் இல்லாமையே இந்த ஸ்கோர் சேஸ் பண்ணிச்சாங்கன்னா பஞ்சாப் என்ன லெவல்ல போலிங் போட்டு பாரு நீங்க. அவரு வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல பைனாக்குலர்ஸோட வந்து அவர் பாட்டி ஜாலியா அப்படி பார்த்துறாரு. சரி எல்லாரும் இப்படி ஃபுல்லா க்ரௌட் எப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு யார் போலிங் போடணும் உடனே இங்க திலக் வர்மா வந்து டாடா சியரான்னு அந்த கார் வச்சுனே ஆல்ரைட் சார், இந்த மேட்ச்ல ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் அப்படின்னு சொன்னா மெரிவா பன்னீர்செல்வம் ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் என்ன சார் சொல்லுவீங்க? wait away the last over, whatever it is, whatever amount of runs you give me, if I am there in the last over, the result is positive அப்படின்னு திலக் வர்மா விடாம காமிச்சிருக்காரு. திலக் போல வர்மா கலை தான் அவருக்கு தான் அப்படியே இருக்கு. நீங்க ஓவர் டேங்க்ல அந்த பன்னீர்செல்வம் அப்படியே கொட்ட சொல்லுங்க. சார் இன்னைக்கு மேட்சோட ரேட்டிங் என்ன சார் அவுட் ஆஃப் 5? டெஃபினெட்லி 4.25. ஃபண்டாஸ்டிக் மேட்ச். ஏன்னா வந்து ஒரு மாதிரி இருந்து சேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற பெரிய சேலஞ்சா இருந்தது. ஹாஃப்வே த்ரூல விக்கெட்ஸும் போயிடுச்சு, 3-4 விக்கெட் போயிடுச்சு. சேஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா வில் ஜாக்ஸ் இருக்க வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் எக்ஸ்ட்ராடனரி அடிப்பார் சிக்ஸஸ்லாம். பட் இருந்தாலும் என்ன பண்றாங்க, ஏன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட்ல கொஞ்சம் மூச்சுப்பாங்க, யார்கர்ஸ் யான்சன் மாதிரிலாம் போடாதுன்னு பார்த்தா ஆஷ்தீப் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு ஓவர் நல்லா போட்டு அடுத்த ஓவர் அப்படியே ஆப்போசிட். மாணிக்கமா இருக்காரு, திடீர்னு பாஷாவா மாறுறாரு. இல்ல ஒரு அம்பியா இருக்காரு, திடீர்னு அண்ணினா மாறுறாரு. அதனால அவரை நான் இன்கன்சிஸ்டன்ட் இருக்காரு. முன்னெல்லாம் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருப்பார். இப்போ அந்த ஸ்லோ ஒயிட் யார்கர்ஸ் இருக்குல்ல, சொல்லி போட்டு இருக்காரு ஒரு பீரியட்ல. அதெல்லாம் இல்லாம அந்த ஜஸ்ட் ஷாட் லைன் போட்டு வச்சு வாங்குறாங்க. அது அப்புறம் இன்னைக்கு ஒரு கேட்ச் கான்ஃபிடண்டா பிடிச்சார். அன்னைக்கு போய் இப்படி ஒரு குத்தினார் ஒரு கேட்ச, அறிவியலி தண்ணி குடிக்கிற மாதிரி. இன்னைக்கு அதோட ரிவர்ஸ் போட்டாங்க கேமரால, கரெக்டா பிடிச்சாரு ஒரு கேட்ச். சார் வேற என்னது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார் பிஃபோர் வைண்ட் அப் த வீடியோ? பிகாஸ் டுமாரோ இட் இஸ் கோயிங் டு பி CSK vs LSG. சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல வின் கிடைச்சது அப்படின்னா வந்து தே கேன் கோ டு 14 பாயிண்ட்ஸ் அண்ட் மேபி 3rd பிளேஸ் போலாம் ரன் ரேட் அடிப்படையில். சரி, நமக்கு வருத்தத்திற்குரிய ஒரு ஃபேக்டர். அதே சமயத்துல சந்தோஷமும் வருது. என்னன்னா இன்ஜரி பிரீமியர் லீகா போயிருக்கிறது, எஸ்பெஷலி ஃபார் சிஎஸ்கே. பட் அது எவ்வளவு இன்ஜரி போனாலும் இன்னைக்கு ரொம்ப ஷாக். ஓவர்டன் இல்லைன்றாங்க. வகீத்தனுக்கு எவ்வளோ பிஸ்தா போடுறது, அதுவும் செப்பாக் விக்கெட்ல எல்லாம் எப்படி போட்டிருக்காரு. ஓவர்டன் இல்லைன்றது எவ்வளோ நம்ம ஆப்பனன்ஸுக்கு வெரி ஹாப்பியா இருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ அது ரொம்ப டிஸ்ட்ரெஸிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. பட் அட் த சேம் டைம் என்ன இன்ஜரி எந்த பிளேயர்ஸ் இருந்தாலுமே சிஎஸ்கே எப்படியாவது ஒரு ரிசல்ட் கிட்டக்கு பாசிட்டிவ் வந்துனே இருக்காங்க. அது ஸோ இட் ஷோஸ் தட் எவ்ரிபடி இஸ் டபுளிங் அப். ஒருத்தர் இல்லைன்னா நான் பரவாயில்ல, நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கிறேன். அவர் போலர் இல்லையா சார், நான் போலிங் போடுறேன். இவர் பேட்டிங் இல்லையா, பரவாயில்ல நான் கட்சியில போய் அடிக்கிறேன் 6. அந்த ஆட்டிடியூட் ஸ்லோவா கிரீப்பிங் ஆகின்னு இருக்கு சிஎஸ்கேல. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப வெல்கம் ஃபீச்சர் பார்த்தது. அது வந்து கப்படிக்கிறதுக்கான ட்ரேட்ஸ் இருக்கிற ஒரு ஃபீச்சர். அது அப்படிதான் இருக்கணும். பிக் நேம்ஸ் வேணா யாரும் வேணா, நான் சிங்கிள் ஹேண்ட் அடிக்கிறேன் ஆட்டிடியூட் இருக்குல்ல,
லாட் ஆஃப் திலக் வர்மாஸ் பாப்பிங் அப். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபென்டாஸ்டிக் விஷயம் அது. நம்ம காமெடி ஏதாவது ஒன்று நடக்கலையா, அந்த யாரோ ஒரு பேட்ஸ் யாரை பற்றி சொன்னார் ஞாபகம் இல்லை. யாரோ ஒரு பேட்ஸ் வந்து சார் என்ன சார் அது பார்த்து ஆடலாம் இல்லையா, சிஎஸ்கே பேட்டரி யாரையோ சொன்னார். அந்த இவர் கார்த்திக் சர்மா பற்றி சொன்னார். பார்த்து ஆடலாம் என்ன பைத்தியாத்திரம் போய் ஏற்கனவே மெதுவாக ஆட்டாரு, அப்புறம் போய் சுற்றிட்டு போறாரு அப்படின்னு ஒருத்தர் இந்த சீரியஸாக வந்து. அதான் சார் கரெக்ட் சார், இத்தனைக்கும் ஸ்லோ மோஷன்ல பால் மெதுவாக வருது, அதுலயாவது பார்த்து ஆடுறதுனால அதுலயும் சுத்துறாரு அப்படின்னு அவரே அப்படி சுத்தி பாக்குறாரு. என்ன ஏதோ ஒரு பைத்தியத்திட்ட பேசுறோம் போல இருக்கு. நான் முதல்ல கேட்ட சொல்லியிருப்பேன் நான் அதான். அது மாதிரி நம்மளே வந்து இவ்வளவு கிரிக்கெட்ட பேசிட்டு போய் எங்கேயோ ஒரு டிஃபன் சாப்பிடும்போது என்ன ஆடுறாங்க இவங்க, ஒரே இடத்துல ஆடுறாங்க கிரிக்கெட் அப்படின்னு நம்ம இப்படிதான் பேசணும். அதனால அது இன்னைக்கு காமெடியா. ஆல்ரைட், சூப்பர் சார். நாளைக்கு சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச். இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி டெவலப் பண்ணி விளையாடக்கூடிய இந்த சிஎஸ்கே டீம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது நாளைக்கு அப்படின்றத நம்ம டெஃபினட்டா வாட்ச் பண்ணிட்டு அந்த மேட்சோட முடிவுல நம்ம திரும்ப பேசுவோம் சார். ஆமா, சிஎஸ்கேக்கு வந்து நல்லா சொல்றேன், நீங்க விக்கெட் டேக்கிங்கே போட வேணாம். அது ரிசர்வ் பண்ணிட்டோம் இல்லை நம்ம உரியடி ஆடுவார், காத்துலேயே துணி துவைப்பாரு, நிகழஸ் போறானோ அவங்க சும்மா டைட்டா போட்டுருந்தாலே போதும். அவங்க வந்து நீங்க எக்ஸ்ட்ரா விக்கெட் டேக்கிங் டெலிவரியில் நீங்க ட்ரையே பண்ணணும். நீங்க வேணா நாளைக்கு நடந்தாலே பாருங்க, நாயக்கிங்க ஒரு 3 பால் நீங்க போட்டுட்டே இருங்க, ரன் கொடுக்காம புடிச்சு போடுங்க. இந்த பிரவேசுக்கு ஸ்பின்னர்ஸ் போடுற மாதிரி அதை நீங்க பண்ணீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா சக்கம் ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப புவரா இருக்காங்க ப்ரெஷர்ல ஆடுறதுல. ஏன்னா அவர் ஜெலுசில் ஒரு ஸ்டெப் கையில வச்சுன்னு சுத்தினே இருப்பாரு நம்ம பயங்கா. அவர் ஒரு பக்கம் அங்காசுற மாதிரி போட்டு வந்துடுறாரு ஜெலுசில் ஒரு ஸ்டெப்ல, அப்பப்போ ஒருத்த கட்சி அவர் ஒரு சைடு. அண்ட் நம்ம பிரேவிஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லி அனுப்பணும், இல்லை நீங்க பிரேவிஸை ப்ரமோட் பண்ணிட்டுங்க. ஏன்னா இன்வேரியபிளி பிரேவிஸ் மிடில் ஆர்டர்ல வந்து ஸ்பின்னுக்கு மாட்டிடுவார். அவரு மீடியம் பேஸ் அடிச்சுட்டு ஸ்பின் ஆனால கலக்கிடுவார். பட் வந்த உடனே ஸ்பின் வந்தா இஃப் இஸ் கண்டெய்ன்ட் ஃபார் அபவுட் 2 to 3 டெலிவரிஸ் அவர் பேனிக் ஆயிடுறாரு. அது அவர் பார்த்துக்கணும். ஒரு பட்டேலுக்கெல்லாம் பயந்துன்னு இருப்பாங்க அவங்க. அதனால அவர் திருப்பி ஒரு வந்த முதல் ஓவர் 2 6 அவர் போறோம். அட் த சேம் டைம் டெம்பரமெண்ட்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம விட்டுடாதீங்க. நீங்க மாட்டுது நம்ம டேன்னு சொல்லிட்டு எல்லா பாலும் கரகம் சுத்தாம டெஃபினட்டா சிஎஸ்கே உடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல அந்த ரன்ஸ் கொடுத்த அந்த ஆட்டிடியூட்லாம் போய் போலிங் எக்ஸ்ட்ராடனரியா போட ஆரம்பிச்சு இந்த ப்ராசஸ் பேட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா வந்துட்டு இருக்கோம். வி ஆர் டெஃபினெட்லி a threat. ஆனா விட்டுறாதீங்க நாளைக்கு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லக் நவ், மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஆல்ரைட் சார், டுமாரோ we'll talk about that match. Thank you sir. எஸ், மறுபடியும் சந்திப்போம். our favorite Meriba Paneer Soda. I trust Meriba.